பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதி. நேற்று நாளில் அதை நான் உங்களுக்கு சொன்னேன். அதுல இருந்து தொடர்ந்து சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தால் போதுமா, நாம் அவருக்கு பிரியமா நடந்துடலாமா அப்படி என்று எல்லாருடைய உள்ளதுல ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டும் புதிய ஏற்பாட்டும் உள்ள வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ மக்கள் பிரயாசப்பட்டார்கள். ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ள பிரயாசப்பட்டார்கள். அது அவர்களால் கூடாமல் போனது. ஆகவே ஒரு மீட்பர் அவர் நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்ற வேண்டியதாயிற்று. 613 கற்பனைகள் அடங்கிய அந்த நியாயப்பிரமாணம் முழுவதையும் இயேசு கை கொண்டு அவர் சிலுவையில நமக்காய் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நீங்களும் நானும் பிதாவாய் தேவன் இயேசுவை அனுப்பி நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று நாம் விசுவாசிக்கிற பொழுது, அந்த 27ஆம் வசனத்திலே நாம இன்னொரு மொழியாக்கத்தை வாசித்தேன். அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரை நிலைநிற்கிற போஜனம் என்றால் அதில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? பூமியில் உள்ள உணவுகள் எல்லாம் கெட்டு அழிந்து போகும். நாம் இந்த பூமியிலே என்ன மனிதர்கள் பிரயாசப்படுகிறார்கள், ஓடுகிறார்கள், அவன் பலவிதமாய் நற்காரியங்களை செய்கிறார்கள், எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த உணவுக்காக நீங்கள் வேலை செய்ய வேண்டாம், ஆனால் எப்பொழுதும் நன்மையையும் நித்திய வாழ்வை தருகிற உணவுக்காக வேலை செய்யுங்கள். அப்படி என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நம்புகிற பொழுது இந்த பூமியிலே அவர் நமக்கு பண்ணின எல்லா வாக்கு தத்தங்களையும் அதன் மூலம் அவர்கள் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம். இரண்டாவது, நீங்கள் நானும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிற பொழுது அந்த வார்த்தை நம்மளை நித்திய ஜீவன் வரை நடத்தி கொண்டு போகிறதா இருக்கிறது. நாம் நல்ல செயல்களை செய்ய முடியாது. நாம் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற பொழுது, இந்த விதையாகி வேத வசனத்தை நாம் விசுவாசிக்கிற பொழுது நமக்குள்ளாய் அது கிரியை நடப்பிக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளை என்று விசுவாசிக்கிற பொழுது தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளுக்குரிய கிரியையை எனக்குள்ளே வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறது. நற்செயல்களை நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அநேகர் முயற்சிக்கிறார்கள், பிரயாசப்படுகிறார்கள். சில பேர் நன்றாய் நடக்கிறது போல தன்னை மறைத்து கொண்டு வாழ ஆரம்பிக்கிறார்கள். முடிவிலே தோற்று போகிறார்கள். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிற பொழுது நன்மையும் நித்திய ஜீவனுக்குள்ளாய் வார்த்தை நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கு. விசுவாசிப்போம், வெற்றியை காண்போம். நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசித்து உமக்கேற்ற கிரியை நடப்பிக்கும்படி நன்மையும் இளைவாழ்வு அடையத்தக்கதாய் யாவருக்கும் அனுக்கிரகம் செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.